பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உங்கள் சத்தத்தை உயர்த்தி கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை. நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உங்கள் சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு நன்றி அறிதலோடு, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தத்தை ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தத்தை ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே. கரங்களை தட்டி நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. என்னாகமம் 14வது அதிகாரம். எல்லாரும் உங்கள் வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். என்னாகமம் 14வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். என்னாகமம் 14. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அப்படின்னா தான் தெரியும் யார் கையில் பைபிள் இருக்குது இல்லைன்றது தெரியும். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால்
அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நமக்கு அவர் முன் குறித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் சபையாருக்கு அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படியானால் நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக உள்ள அதிகாரத்திலே காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம், நாம் அதை சுதந்தரித்து கொள்ளலாம், நாம் எளிதில் அதை ஜெயித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. சுதந்தரிப்பது, ஜெயிப்பது என்பது தேவன் நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு இருந்தால் மாத்திரமே நாம் சுதந்தரிக்க முடியும், ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நடத்தி கொண்டு வந்தார். யாத்திராகம புஸ்தகத்தில் பார்க்கிறோம், அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. மீட்டெடுத்து அவர்களை நடத்தி வந்த பாதைகள் அற்புதமான பாதைகள், அடையாளமானவைகள். ஹல்லேலூயா. ஆமென். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, சோறுக்கு பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கு எதுக்கும் பஞ்சம் இல்லை, எதுக்குமே பஞ்சம் இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை நடத்தி வந்தார் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து. ஹல்லேலூயா. அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவர்களுடைய சாபத்திலிருந்து, அவர்களுடைய போராட்டத்திலிருந்து, அவர்களுடைய பாவத்திலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கை கசப்பாய் இருந்தது. ஜீவனை பார்க்கிலும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாக்கினார்கள். அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருந்தபோது தம்முடைய ஜனங்களுடைய முறையிடுதலை கேட்டு, தம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர் தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த அற்புதமான செய்கைகள், அந்த அற்புதமான கிரியைகள், அந்த பராக்கிரமசாலி நடத்தி வந்த அந்த பாதைகள், அந்த புய பலங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சும்மா இல்லைங்க. நைட்டு குளிரும் போது அக்னி ஸ்தம்பம், பகல்ல வெயில் அடிக்கும் போது மேக ஸ்தம்பம். ஏசி இல்லாமையே ஏசியில வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில், எப்பேற்பட்ட பாதைகளில் இருந்த அவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து அடிமைத்தனத்திலிருந்து, புற ஜாதியிலிருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவரை அறியாத நாட்களிலிருந்து, விக்கிரகத்தின் வழிபாடிலிருந்து, குடியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு நடத்தி கொண்டு வந்த தேவன் அந்த மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆளு மதிக்கல. எகிப்து தேசத்துல இருந்த போது சிங்கிள் டீக்கு வழி இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. சரியான சாப்பாடு கிடையாது. ஒரு ஆளு மதிக்கல. பணங்கள் இல்ல, தேவைகள் பூர்த்தி செய்யப்படல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷனும் ஏறிட்டு பார்க்காத அப்படிப்பட்ட சூழ்நிலையில, யாரும் உதவியற்ற சூழ்நிலையில, யாரும் வந்து பார்க்காத சூழ்நிலையில, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு உள்ள இருந்த இஸ்ரவேல் சபையாரை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி வந்தாரையா. ஹல்லேலூயா. ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நம்மை தப்புவிப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நீங்களும் நானும் அறியாத எட்டாத காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். இன்னைக்கு ஊழியக்காரங்க வேலையே இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னப்பா பண்றது இந்த ஜனங்களோட? அன்னைக்கு அப்படிதான் மோசேயும் ஆரோனுடைய காரியம் அப்படிதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. முகங்குப்புற விழுந்தார்கள். 6வது வசனம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் வஸ்திரங்களை என்ன செய்தார்கள்? கிழித்து கொண்டார்கள். இன்னைக்கு இதை தான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால்தான் நம்ம டாபிக்கே. ஆனால் அதுக்கு பேக் சைடு என்ன போயிட்டு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கிழித்து கொள்ளுகிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது? ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அங்கே என்ன சம்பவம் நடந்தது? மேலே உள்ள அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னாகமம் 13, 14 வீட்டில் போய் உட்கார்ந்து தியானித்து பாருங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சபையாரை கர்த்தர் நடத்தி வந்த விதம் அற்புதமான விதம். ஆமேனா இல்லையா? உங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் அற்புதமாக தான் நடத்தி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? கர்த்தர் என்னை நடத்தினார் என்று சொல்லி. இதுவரைக்கும் என்னை நடத்தி இருக்கிறாருப்பா, இதுவரைக்கும் என்ன போஷிச்சிருக்கிறாருப்பா. ஒரு காலத்துல ஒரு ஆளு என்ன பார்க்கல, இன்னைக்கு 4 பேருக்கு கொடுக்கிற மாதிரி கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வு இருக்கிறவங்க எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ஒண்ணு இல்லையா. ஒரு காலத்துல அடிமைத்தனம், ஒரு காலத்துல குடி, ஒரு காலத்துல விபச்சாரம், ஒரு காலத்துல வேசித்தனம், ஒரு காலத்துல ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தோம், ஒரு காலத்துல பாவத்துல கிடந்தோம், ஒரு காலத்துல சாபத்துல கிடந்தோம். ஆனால் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு அந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவன் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த தேவன் இனியும் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். அப்புறம் கேட்கக்கூடாது அடுத்த கட்டத்தில் கை விட்டுட்டாரான்னு கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. கானான் தேசத்தை சென்றடையும் வரைக்கும், அந்த பகுதி வரைக்கும், காதேஸ் வரைக்கும் கர்த்தர் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அடுத்து எங்க போறாங்க அப்படின்னா, கானானுக்குள்ள அவர்கள் போக வேண்டும். எங்க போக வேண்டும்? கானானை சுதந்திரிக்க வேண்டிய ஒரு கட்டம். தேவன் வாக்கு பண்ணின, தேவன் உடன்படிக்கை பண்ணின கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டிய ஒரு நேரம் அங்கே வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யாரிடத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், யாரிடத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன், முற்பிதாக்களிடத்தில் பேசின தேவன், இன்றைக்கு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தான் ஏற்படுத்தின அந்த வாக்குத்தத்தத்தை, தான் வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி எகிப்திலிருந்து அவர்களை பத்திரமாய் அழகா சேஃபா நல்ல தேவைகளை சந்திச்சு இதுவரைக்கும் கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார், காதேஸ் வரைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். 12வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்ன மோசம் பாஸ்டமா அப்படின்னா, ஒரு ஆள்னால
பாளையத்தில் எத்தனை நாள் இருந்தாங்களாம்? அதை பின்னால் மெடிடேட் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆள்னால பாளையத்தை விட்டு என்ன செய்யாமல் இருந்தாங்களாம்? புறப்படாமல் இருந்தாங்களாம். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இங்கே 13, 14 அதிகாரங்களுக்கு வருவோம். இவர்கள் கானானை சுதந்தரிக்க போகிற ஒரு நேரம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது? ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு பிரபுக்களை என்ன செய்கிறாங்க? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 13:2. தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்கள், எத்தனை பிதாக்கள்? 12 பிதாக்கள் இருக்கிறாங்க. 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. 12 பிதாக்களுடைய கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவனை ஆண்டவர் சூஸ் பண்றார். ஹல்லேலூயா, ஆமென். உங்க குடும்பத்திலிருந்து, உங்க ஃபேமிலியிலிருந்து, உங்க கோத்திரத்திலிருந்து, உங்க குடும்பத்திலிருந்து, உங்க சொந்த பந்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார் ஐயா. அதற்காக நல்ல கரங்களை தட்டி, ஓ பிரபுக்களாய், சுதந்திரவாளிகளாய், ஆளுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதம் சூப்பரா இருக்கும். மனுஷன் பார்க்கிற விதம் கேவலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பிரபுவாய் பார்க்கிறார். அவர் ராஜா என்று சொன்னால், அவர் தகப்பன் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஓ பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் ராஜா என்று சொன்னால் இளவரசர்கள், நீங்கள் இளவரசிகள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உரிமை கர்த்தர் கொடுத்த அந்த உரிமையை கரங்களை தட்டி. யாருக்கு இளவரசியா இருக்க ஆசை இல்லை போல? ஹல்லேலூயா. வேலைக்காரியாவே அடிமையாவே இருக்கணும்னு ஆசை போல, ஆகாரை போல. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுக்களை கர்த்தர் அழைத்தார். ஆமென். அங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தர் சொன்னார்னு போட்டிருக்கு இல்லையா? ஆண்டவர் சூஸ் பண்ணாருன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 22, 23 ஆண்டவர் தான் போக சொல்றாரு. ஆண்டவர் தான் சுற்றி பார்க்க அனுப்ப சொல்றாரு. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு பிரபு. ஆண்டு பாருங்க, அவருடைய பேச்சே வித்தியாசம்தான். ஆண்டுடைய பேச்சு வித்தியாசங்க. உங்க பேச்சு என் பேச்சை விட அவர் பேச்சு வித்தியாசம். அவர் வந்து சாதாரணமெல்லாம் அழைக்கல, பிரபுக்களா அழைக்கிறாரு. 12 பிரபுக்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க குடும்பத்துல நீங்க தாயா பெரிய ஆளு, உங்க குடும்பத்துல நீங்க தாயா இளவரசன், உங்க குடும்பத்துல நீங்க தாயா இளவரசி. அம்மா, உங்க குடும்பத்துல நீங்க தான் ராணி, உங்க குடும்பத்துல நீங்க தான் ராஜா, உங்க குடும்பத்துல நீங்க தான் பிரபுக்கள். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பொசிஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 1, 22, 23 இங்க ஆண்டவர் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கேட்டதினாலே, ஜனங்கள் முறையிட்டதினாலே கர்த்தர் அதை அனுமதித்தார். இப்போ சொல்லுங்க, சுற்றி பார்க்க போறது ஆண்டு சொன்னதா மனுஷனோட ஐடியாவா? அப்பனா இப்போ ஜனங்கள் கேட்டது நிமித்தமாக கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்கு? தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாய். அதாவது வேவு பார்க்க. சோத்திரம், வேவு பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆனாலும் கர்த்தர் ஜனங்கள் கேட்டது நிமித்தமாக அனுமதித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுக்களை தேவன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 12 பேரை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். 12 பேரும் போய் 40 நாள் பிரயாணம் பண்ணி போய், எத்தனை நாள் அப்ப கானானுக்கு பிரயாணம் பண்ணணும்? 40 நாள்ல கானானை சுதந்தரிக்கணும். ஹல்லேலூயா. 40 நாள்ல கானானுக்குள்ள இவங்க போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளில் இஸ்ரவேல் சபையார் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு உள்ள செல்லணுங்க. 40 நாள் பிரயாணம் பண்ணி போய் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் சபையார், கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற அந்த 12 கோத்திரம், அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள் 40 நாளில் கானானை சுதந்தரிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. 2023 ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரிச்சிருக்கணும். 2024 அவர் உனக்கு பண்ண பிராமிஸ நீ சுதந்தரிச்சிருக்கணும். ஆனால் 2025 ஏன் சுதந்தரிக்கவில்லை?
ஹல்லேலூயா. ஏன் உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறல? ஏன் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன ப்ராமிஸ் நிறைவேறல? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உன்னோடு பேசின அந்த வார்த்தைகள் நிறைவேறல? கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். 40 நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கணுங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருக்கணும். இந்நேரம் பிரவேசித்திருக்கணும். அதை அடைந்திருக்க வேண்டும். அதற்குள்ளாய் போயிருக்க வேண்டும். 40 நாள் பிரயாணம். எகிப்திலிருந்து வந்த அவ்வளவு தூரமெல்லாம் கிடையாது. வெறும் 40 நாள் பிரயாணப்பட்டு தேவன் கொடுத்த, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின, தேவன் சொன்ன, தேவன் வாக்குரைத்த, முற்பிதாக்களோடு பேசின எல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆமென். அங்க பாருங்க, 12 பேரும் வேவு பார்க்க போறாங்க. ஸ்பையா போறாங்க, சுற்றி பார்க்க கானான் தேசத்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் போறாங்க? 12 பேர் கானான் தேசத்தை அவர்கள் சுற்றி பார்க்க செல்லுகிறாங்க. எப்படி அவர்கள் சுற்றி பார்க்கிறாங்க? எந்த நோக்கத்தோடு போறாங்க? 18, 19, 20 வசனங்கள்ல தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ, பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ, 13, 18, 19 குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, பட்டணங்கள் எப்படிப்பட்டது, ஐயா ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஜாதிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ இல்ல கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ, அந்த நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பமானதா, நல்ல விளைச்சல் உள்ளதா, எதுக்கையா இந்த கேள்வி எல்லாம்? ஓ கர்த்தர் உனக்கு கொடுத்தாரே, ஓ வாக்குரைத்தாரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அப்புறம் ஏன் ஐயா அவிசுவாசம்? அப்புறம் ஏன் ஐயா சந்தேகம்? அப்புறம் ஏனம்மா டவுட்டு? நிலம் எப்படிப்பட்டதோ? ஒருவேளை ஆதாமுக்கு சொல்லிட்டார், வேர்வை சிந்தி நீ உழைச்சு நிலத்தில் பயிரிடுவேன்னு. அதுக்காக நிலம் எப்படிப்பட்டதுன்னு சிந்திக்கிறாயோ, தேசம் எப்படிப்பட்டது என்று சிந்திக்கிறாயோ, மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சிந்திக்கிறாயோ, பட்டணங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சிந்திக்கிறாயோ, இல்ல கொஞ்சமோ நிறையவோ இல்ல அநேகமோ, எதை குறித்து நீ சிந்தித்து கொண்டு இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஆமென். அதன் வளர்ப்பு எப்படிப்பட்டது? நிலம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுல எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு உண்டு. கானான் என்பது என்ன? பரலோகம். அந்த பரலோகத்தை சுதந்தரிக்கிற சுதந்திரவாளிகளாய், அந்த பரலோகத்தை நோக்கி ஓடுகிற, அதை ரீச் பண்ற, ஓ ஜெயிக்கிற சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். பின்ன ஏன் தாமதங்கள்? எனக்குள்ளாய் காணப்படுகிற அவிசுவாசங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புறேன்னு உதட்டளவுல சொன்னா பத்தாது. உங்க விசுவாசம் இன்னைக்கு எந்த அளவுல இருக்குன்றதை நீங்க சோதிச்சு பாருங்க. ஒரு லிஸ்ட் போடுங்க. ஆண்டு 2023 எனக்கு என்ன சொன்னார், 2024 ஊழியக்காரங்க மூலியமா என்ன சொன்னார், 22 என்ன சொன்னார், எது நடக்கல, ஏன் நடக்கல, இன்னும் நான் ஏன் கானானுக்குள்ள போக முடியல. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஏனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது நான் முதல்லயே சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஏன் பலவீனம் மாறல? ஏன் சில நேரங்களில் சில பலவீனத்திலேருந்து வெளியே வர முடியல? ஏன் சில நேரங்களில் சில போராட்டத்திலேருந்து வெளியே வர முடியல? வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா போதுமா? ஆண்டவரை தேடாமையே இருந்தா போதுமா? வேதத்தை எடுக்காமையே இருந்தா போதுமா? வேதத்தை எடுக்கிறத தவிர, ஜெபிக்கிறத தவிர எல்லா காரியத்தையும் நாம் சரியாய் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் எப்படி நம்ம கானானுக்குள்ள போக முடியும்? எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எனக்கு அந்த ஆசீர்வாதமே வேண்டாம், அப்புறம் நரகம் கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. ஆமென். என் இஷ்டப்படி தான் இருப்பேன், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும். இல்லை நான் இப்படியே இருக்கிறேன், அவர் கரெக்டாக கொடுத்துடணும். இது எப்படி இருக்குது? இந்த டீலெல்லாம் மோசமான டீலாக இருக்குது. ஹல்லேலூயா.
தேசத்தை சுற்றி பார்க்கும்படி 12 பிரபுக்களை தேவன் அனுப்புகிறார். நீங்களும் நானும் பிரபுக்களாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ராஜரீக கூட்டங்களாய் இருக்கிறோம், ஆசாரிய கூட்டங்களாய் இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காய். ஹல்லேலூயா, ஆமென். சும்மாலாம் ஆண்டவர் பொசிஷன் கொடுக்க மாட்டாருங்க. சும்மாலாம் ஆண்டவர் அழைச்சிங்கள இங்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் உட்கார வைக்கல இந்த சபையிலே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சபையார் மத்தியிலே 12 கோத்திரத்திலிருந்து 12 பிரபுக்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாய். சரி போ, உனக்கு டவுட் தானே, போய் கிளியர் பண்ணிட்டு வா. தேசம் எப்படி இருக்குதுன்னு தெரியணும், அவ்வளோதானே. போ கிளியர் பண்ணிட்டு வா, உன் சந்தேகத்தை தீர்த்துக்கோ. வரும்போது திராட்சை கொடி, மாதுளம்பழம், வேற என்ன கொண்டு வந்தாங்க? அத்திப்பழம். என்ன கொண்டு வந்தாங்க? 3 பழத்தை கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. எத்தனை பழத்தை கொண்டு வராங்க? திராட்சை கொடி, மாதுளை. இது 3மே இன்னைக்கு காஸ்ட்லி. இது 3மே சரீரத்துக்கு ஆரோக்கியமான ஒரு பழங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நீங்களும் நானும் சாப்பிட்ற மாம்பழம், கொய்யாக்கா, இதெல்லாம் இல்லைங்க. திராட்சை கொடி விளைகிற இடங்க, திராட்சை பழம், மாதுளம்பழம் விளைகிற இடம், அத்தி பழம் விளைகிற இடம், பாலும் தேனும் ஓடுகிற இடம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை காட்டிலும் பெஸ்டா யோசிக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரங்களில் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, சில நேரங்களில் நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயம் ஒருவேளை நமக்குள்ள இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏன் அவிசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில? ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இன்னும் சுதந்திரிக்கல? ஏன் இன்னும் போகல? ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? எத்தனை பேர்கிட்ட மண்டையை கொடுத்தாலும் இன்னும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் என் எதிர்கால கேள்விக்குறியா இருக்கு? ஏன் வாழ்க்கையில சில நேரங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நான் பார்க்கிறேன், சில போராட்டங்களை நான் பார்க்கிறேன், சில நெருக்கங்களை பார்க்கிறேன். இன்னுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில தெளிவு கிடையாது. யாரோட பேசணும், யாரோட ஐக்கியம் வைக்கணும், யாரோட என்ன காரியங்களை பேசணும். 12 பேர் ஒன்றா தான் போனாங்க. திரும்பி வரும்பொழுது 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வராங்க. என்ன செய்தியை கொண்டு வராங்க? இஸ்ரவேல் சபையாருக்கு 2 விதமான செய்திகள் வந்தது. ஒன்று துர்ச்செய்தி, இன்னொன்று நல்ல செய்தி. நல்ல செய்தி 2 பேர் கொண்டு வந்தாங்க, காலேபும் யோசுவாவும். 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. இந்த 10 பேர் கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை இந்த 2 பேருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? ஹல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே என்னுடைய தாசனாய காலேபு வேற ஆவியை உடையவனா. என்ன ஒரு ஸ்பிரிட்டுங்க இது! என்ன ஸ்பிரிட்டு? இன்னைக்கு என்ன ஸ்பிரிட் நமக்குள்ள வேலை செய்யுது? துர்ச்செய்தி பரம்ப செய்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கிறதா, இல்ல நற்செய்தியை கொண்டு வருகிற ஆவி நமக்குள்ளே இருக்கிறதா? இந்த காலேபுக்குள்ள இருந்த ஆவி, அவனுடைய எல்லா ஸ்பிரிட் டோட்டல் டிஃபரண்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி அங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா, ஆமென். அங்கே யோசுவாவும் காலேபு வஸ்திரங்களை கிழிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க முன்னால் சொன்ன விஷயம்லாம் அப்படி. ஹல்லேலூயா. அவங்க பயங்கரமான ஆட்கள், அவங்க பலவான்கள். நாங்கள் போய் தேசத்தை பார்த்துட்டு வந்தோம், அது மிக ஒரு அங்கே பயங்கரமான ராட்சதர்கள் இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிய போல இருந்தோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பது அங்கே புரியலை 10 பேருக்கும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறோம், மனுஷர்களை பார்த்து பயப்படுறோம், பணபலம் படைத்த ஆட்களை பயப்படுறோம். யாரையா பெரிய ஆட்கள்? உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற தேவன், அவர் பெரியவர், அவர் அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் விசுவாசம் இல்லை? ஏன் அவிசுவாசம்? சில நேரங்கள்ல ஏன் போக முடியல கானானுக்குள்ள? இந்த 10 பேரும் துர்ச்செய்தி சொன்ன ஆட்கள். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவும் காலேபும் வித்தியாசமான ஆவியை உடையவர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டு பிள்ளைங்க தான் நற்செய்தி சொல்றவங்களா இருப்பாங்க. இஸ்ரவேல் சபையாருக்குள்ள வந்து இந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரம்ப செய்தாங்க. அதெல்லாம் நம்மளால காணான பிடிக்க முடியாது. மனுஷன் பேசுற வார்த்தையெல்லாம் அப்படிதான் இருக்கும். பிடிக்க முடியாது, போக முடியாது. அது வந்துடும், இது வந்துடும், மழை வந்துடும், அப்படி அடைச்சிருவாங்க, இதை பண்ணிடுவாங்க, அங்க போக விட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பண ஆட்கள், இவங்க கிட்ட கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் இது இருக்கு, இவங்க கிட்ட கொஞ்சம் அழகு இருக்கு, இவங்க கிட்ட கொஞ்சம் பொசிஷன் இருக்கு. என்னையா பொசிஷன், என்னையா பணபலம், என்னையா மனுஷ பலம், என்னையா பெரிய ஆட்கள்? உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரையா. உன் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறவர் அவர். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். ஏன் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் சில காரியங்கள்ல உன்னால ஜெயிக்க முடியல? ஹல்லேலூயா. ஏன் சில காரியத்துல உன்னால போராட முடியல? அப்படி இப்ப டெஸ்ட் பண்ணணும். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். ஹல்லேலூயா. காலேப்பு சொல்றாரு, உடனே போய் நாம் அதை என்ன செய்யலாம்? எளிதில் ஜெயிக்கலாம், சுதந்திரிக்கலாம்னு சொல்லிட்டார். அப்புறம் ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனால் பிறந்தவனால வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியும். தேவனால் பிறந்தவன் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். தேவனால் பிறந்தவன் நீ உலகத்தில் பார்க்கிற உன்னுடைய போராட்டத்திலிருந்து ஜெயிக்க முடியும், வெளியே வர முடியும். ஏன் வெளியே வர முடியல? ஏன் ஜெயிக்க முடியல? இப்போ டெஸ்ட் பண்ணணும். தேவனால் பிறந்திருக்கிறோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. நான் தேவனால பிறந்திருக்கிறேனா? தேவனால பிறந்திருந்தா இஸ்ரவேல் சபையாருக்குள்ள நான் துர்ச்செய்தியை பரம்ப செய்ய மாட்டேன், நல்ல செய்தியை தான் கொண்டு வருவேன். நாம் பிடிப்போம், நாம் ஜெயிப்போம், நாம் எளிதில் சுதந்திர, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரணுங்க ஏசப்பா பிள்ளைங்க வாயில. அந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு வர்றது கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகள் தான் இன்னைக்கு வருது. ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியினால் இன்னைக்கு வாயில கானானை சுதந்திரிக்க செய்கிற வார்த்தைகள் இன்னைக்கு வரல உன் வாயில. இன்னைக்கு துர்ச்செய்தி, இஸ்ரவேல் சபையாருக்குள்ளாக துர்ச்செய்தி பரம்ப செய்கிற வார்த்தைகள் தான் அங்கே காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சபையாருக்குள்ள துர்ச்செய்தி பரம்ப செய்த அந்த 10 பேரும் வாதையினால் செத்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயில நற்செய்தி வரணும். ஆண்டவரே காலேபின் ஆவியை எனக்குள்ளாய் தருவீராக. எல்லா வலது கரத்தை உங்க தலையின் மேல வைங்க பார்க்கலாம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் காலேபினுடைய ஆவி இறங்குவதாக. காலேபினுடைய ஆவி உண்டாவதாக. அவன் வேற ஆவியை உடையவனாய் இருந்தானே. ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஆவி இவனுக்குள்ள, காலேபுக்குள்ள? என்ன ஒரு கான்ஃபிடென்ட், என்ன ஒரு விசுவாசம். அவனும் போய் தான் பார்த்தான் தேசத்தை, அவனும் போய் தான் சுற்றி பார்த்தான். அவனுக்கும் தெரியும் அங்கே என்ன ராட்சதர்கள் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் ஒரு கான்ஃபிடென்ட், இப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள் தான் இன்றைக்கு தேவை இஸ்ரவேல் சபையாருக்குள்ளாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியோடு இருக்கிறோம்? காலேபின் ஆவியோடு இருக்கிறோமா? சுதந்திரிக்கிற ஆவியோடு இருக்கிறோமா? ஜெயிக்கிற ஆவியோடு இருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஆவியோடு இருக்கிறோம்? ஊழியரோடு இணைந்து செயல்படுகிற ஆவி நமக்குள்ளா இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஊழியரை விட்டு பிரிந்து செல்லுகிற ஆவி இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமென். 10 பேருக்குள்ள இருந்த ஆவி ஒரே ஆவி. அது துர்ச்செய்தி. துர்ச்செய்தியை யாரு கொண்டு வருவான்? பிசாசு கொண்டு வருவான். நல்ல செய்தியை யாரு கொண்டு வருவான்? ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். நற்செய்தியை சொல்ற, அவர் பிறந்ததே நற்செய்தி தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் பிறந்ததே நற்செய்தி. என் உள்ளத்துல வந்ததே நற்செய்தி. எனக்கு சுகத்தை கொடுத்ததே நற்செய்தி. அந்த புண்ணியத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும், அதுதான் நற்செய்தி. ஆமென். என்னம்மா நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில்? எப்படி நம்ம சப்பானிகளை போல உட்கார்ந்துருக்கோம் பல நேரத்தில். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதும், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தா போதும், எனக்கு ஒரு காரை கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. அங்கே பிரான்ச்சில் அதான் சொல்லிட்டு வந்தேன். உலகத்தாரை போலவே நம்ம எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு உலகத்தாருக்கு வித்தியாசம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அதை தாருங்க, இதை தாருங்க, வேலையை தாருங்க, பணத்தை தாருங்க, சம்பாத்தியத்தை தாருங்க, வீடை தாருங்க,
காரை தாருங்க, பைக்கை தாங்க, 10 சேலையை தாங்க, ஒரு பல்சரை தாங்க. இதை கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனம் திரும்புதல் நமக்கு தேவையில்லை தேவ பிள்ளையே. ஏன்னா உலகத்தாரும் அதைத்தான் கேட்குறாங்க, உலகத்தாரும் அதைத்தான் அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, தேவையை நோக்கி. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தை நீ தேடு, கானானுக்குள்ள நீ போக முடியும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் கானானுக்குள்ள எப்படியாவது போயிடணுமாவது தேவ ராஜ்யத்தை தேடு, சபையை தேடு, அவருடைய பாதத்தை தேடு. இல்லைன்னா கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கடினம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருந்தது அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும். கானானுக்குள்ள ஒரு ஆள் உள்ள போல, எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தாரே அடிமைத்தனத்தில். நம்ம ஆட்கள் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க, அது எப்படிங்க ஆண்டவர் எகிப்துல இருந்து அப்படி கஷ்டப்பட்டு கூட்டு வந்தாரு? கஷ்டப்பட்டெல்லாம் கூட்டு வரல, இப்படின்றதுக்குள்ள வெளியே கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். 10 வாதைகள், அதுக்கு அவன் கேட்கல. கடைசியில் ஒன்று அனுப்பின 9 வாதைகள் கேட்கல. 10வது வாதை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்தார், அவருடைய பிள்ளைகளுக்காக செய்தாருங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? உங்கள் மீது என் மீது சுயநலமான அன்பு கொண்ட தேவன் ஐயா. ஓ ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணிலிருந்து ஓ அரண்மனையில் இருக்கிற ஓ பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை வரைக்கும் அடிச்சாரு. ஹல்லேலூயா. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். பார்வோனுடைய இருதயம் அவ்வளோ கடினமா இருந்தது. ஹல்லேலூயா. சும்மாலாம் அவர் உங்களை அழைச்சு கொண்டு வரல, அப்படியே அழைச்சு கொண்டு வந்துட்டாரு. அப்படியே போலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, இஸ்ரவேல் சபையார் மறந்துட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க, அவர் நடத்தி வந்த பாதைகளை மறந்துட்டாங்க. நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, அந்த நினப்பு டே பை டே இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. ஒழுங்காக அவருக்கு பயப்படுவோம், ஒழுங்காக வேதத்தை எடுப்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்தினோடனே, கொஞ்சம் நல்ல வேலையை கொடுத்த உடனே, கொஞ்சம் நல்ல ஆண்டவர் பணங்களை கொடுத்த உடனே அப்படியே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அது ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அது அழகே கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளவு உயர்வு வந்தாலும் அவரை நோக்கி நம்ம பார்க்கணும், முழங்கால் படி இடணும். ஹல்லேலூயா. என்னைக்காவது ஆத்துமாக்களுக்காக சர்ச்சில் வந்து தனியாக ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய உயர்வுக்காக, நம்முடைய ஏற்றத்துக்காக வந்து ஜெபித்திருக்கோம். சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக உபவாச ஜெபம், பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம் வேற. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சபையாரிடத்திலே துர்ச்செய்தியை அவர்கள் பரம்ப செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி எல்லாம் தெரியவே கூடாது, சொல்லாமலேயே அறிவு வேணும் நமக்கு ஆவிக்குரிய. ஏன்னா அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள். ஆமாம், சொல்லி எல்லாம் தெரியக்கூடாது, சொல்லாமையே நமக்கு அறிவு வேணும். பல நேரங்களில் இங்கே 10 பேர் துர்ச்செய்தி பரம்ப செய்கிறாங்க, 2 பேர் கானான் தேசத்தை குறித்து நல்ல செய்தியை கொண்டு வருகிறாங்க. இப்படிப்பட்ட ஆவி தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள தேவர்களுடைய ஆவி இருந்தது, யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஆவி, தேவர்களின் ஆவி, சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற கர்த்தருடைய ஆவி இருந்தது. ஆமென். இங்க ஆண்டவர் கேட்டதுனால அனுமதிச்சார். அங்க இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், சாமுவேல் புஸ்தகத்துல இதே இஸ்ரவேல் சபையார் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் சாமுவேலின் இடத்துல கேட்குறாங்க, அதையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். என்ன கேட்குறாங்க? ராஜா வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆளும்படி ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். சாமுவேலுக்கு பயங்கர ஷாக்காயிருச்சு, இதுங்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு. அந்த பாணியில் நம்ம லாங்குவேஜில் பேசுவோம், அங்கே அழகாக நீட்டாக சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. சாமுவேல் பார்க்குற, அவர் தான் முதல் பெயர் சபா மட்டும் பெரிய தீர்க்கதரிசி, இதுங்க என்ன லூசுங்களாட்ட ராஜா கேட்குதுங்க. அவரே ராஜாவா? அவரே சர்வதிகாரம் உடையவரா? அவரே ஆளுகிறவரா? எகிப்துலேருந்து நடத்திட்டு வந்தாரே, இதுங்களுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சாமுவேல் யோசிச்சிருப்பார். ஏன்னா ஒரே வேர்டில் முடிச்சிட்டார். இந்த டைலாக் எல்லாம் ஒரே வேர்டில் அடங்கிடுச்சு. சாமுவேலுக்கு அது தாகாததா இருந்தது. எப்படி இருந்துச்சு? தாகாததா இருந்துச்சு. ஒவ்வொரு சாமுவேலுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ சாமுவேல் போய் ஆண்டவரத்தில் போய், என்ன ஆண்டவரே,
நீங்கள் பைத்தியம் இது பிடிச்சிருச்சா? நீங்கள் எப்படி நடத்திட்டு வந்தீங்க? மேகஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் சூப்பராக காடையெல்லாம் கொடுத்தீங்க, எப்படியெல்லாம் கேட்குறப்பெல்லாம் என்னென்ன நீங்கள் கொடுத்தீங்க, எப்படியெல்லாம் நடத்திட்டீங்க. கொழுப்பாயிருச்சு இதுங்களுக்கு. ராஜா கேட்குறாங்க, நீங்களே அவங்களுக்கு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. செங்கடலை பிளந்து உள்ள வர்றப்ப இவங்க பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். குதிரைனையும் குதிரை யுத்த வீரனையும் அவர் வீழ்த்தினார். அப்புறம் அப்படியே அவ்வளோ பயங்கரமாக ஆண்டரை புகழ்றது. செங்கடலை தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனையிலேருந்து ஆண்டர் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் பாட்டு ஆராதனை எல்லாம் நல்லா தான் வருது. யாத்திராங்கமத்தில் சூப்பராக பாடி ஆண்டரை ப்ரைஸ் பண்ணுறாங்க, சந்தோஷம். இங்கே சாமுவேல் என்ன ஆண்டவரே ராஜா கேட்குறாங்க, நீங்களே அவங்களுக்கு ராஜா, நீங்களே அவங்கள நடத்துவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரே உங்களுக்கு ராஜா, அவரே உங்களுக்கு தலைவன், அவரே உங்களுக்கு அதிகாரி, அவரே சூப்பர்டென்ட். ஆமேன். அப்போது ஆண்டு சொல்கிறாரு, இதுக்கு வர்றேன், சுற்றி பார்க்கறதுக்கு ஆண்டு அனுமதிச்சார்ல, அதுக்கு வர்றேன். நீ ஏன்பா கவலைப்படுற சாமுவேலு? என்ன தான் தள்ளுறாங்க, உன்னை தள்ளலை. நான் தான் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் அவங்க குடும்பத்தில் வாசம் செய்ய அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் டெசிஷன் எடுக்க என் பேச்சை கேட்கறது கிடையாது. தனிப்பட்ட காரியத்தில் முடிவெடுக்க அவங்க என்கிட்ட வர்றது கிடையாது. நான் ஆளக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நான் பேசக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கப்பா. அவங்க இஷ்டப்படி ஒரு ராஜாவை ரெடி பண்ணு. எப்படி? அவங்க இஷ்டப்படி ஒரு ராஜாவை நான் ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆண்டவரையே தள்ளுறாங்களாம். மோசேய ஆரோனும் முகங்குப்புற விழுந்ததெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க. பாவம், போய் மோசேட்ட தான் ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, பரலோகத்துக்கு நம்மளை நிச்சயமாய் கொண்டு சேர்ப்பார். கண்டிப்பாக அந்த விசுவாசம் இருக்கிறவங்க நல்லா ஆமேன் சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஐயா. அப்படின்னா இவங்க ஏன் கானானுக்குள்ள போல அப்படின்றதுக்கு சில காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆமென். அதே 14வது அதிகாரத்தில் வாசிப்போம். என்னாகமம் 14வது அதிகாரம். அதாவது இப்போ போனாங்களா போலையான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு சில பேருக்கு இருக்குது. நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. ஒரு ஆள் போல, 2 பேர் தவிர ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள, கானானுக்குள்ள அவருக்கு பிரியமா இல்லாம நுழைய சான்ஸே கிடையாது. ஏதோ இன்னைக்கு கிருபையின் காலமா இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா பழைய ஏற்பாடு மாதிரி வாத தான். ஒருவரோட தங்களுக்குள்ள வெட்டி கொண்டார்கள் தான், டமான்னு பிளந்து எல்லாம் உள்ளே போக வேண்டியது தான். இதெல்லாம் பழைய ஏற்பாடு கதை. ஆண்டு கொடுக்குற பனிஷ்மெண்ட். கொள்ளை நோய் அனுப்புனாரு, வாதையை அனுப்புனாரு, வனாந்தரத்திலே செத்தாங்க. ஆனால் தேவ கிருபை, தேவ தயவு, அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதினாலே, நீங்களும் நானும் விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டதினாலே அந்த கிருபை நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு முதல்ல என்ன செய்கிறாங்க? புலம்புறாங்க. சொல்லுங்க பக்கத்தில், புலம்புறாங்க. நல்லா சொல்லுங்க. இதை கூட சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களே, ஏசப்பா சோத்திரம். புலம்புறாங்க. இப்போ சொல்லுங்க, புலம்பாதீங்க. கானானுக்குள்ளே போக முடியாது. புலம்பாதீங்க, புலம்பாதீங்க. நீங்கள் எதை குறித்து நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க? உங்கள் வீடுகளில், உங்கள் அறைகளில், உங்கள் இருதயத்திற்குள்ள துர்ச்செய்தி 10 பேர் சொன்னவங்கள ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார் வாதையில். இதுக்கு பின்பாக உள்ள அதிகாரங்கள்லாம் பார்க்குறோம். அவங்க கதை முடிஞ்சுது. இனி இவங்க கதை. இவங்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது இவங்க வாயில தான் இருக்குது, இவங்க விசுவாசத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்டதையும் நம்ம கேட்குறோம், கண்டதையும் நம்முடைய செவியை திறந்து கொடுக்குறோம், கண்டதையும் நம்புகிறோம். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை விட்டுறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், மெஜாரிட்டி 10 பேர் துர்ச்செய்தி சொன்னவங்க. கேட்குறீங்களா? என்னோடு கூட வர்றீங்களா? ஹல்லேலூயா. 10 பேர் துர்ச்செய்தி, 2 பேர் நல்ல செய்தி ஐயா. 10 பேர் மெஜாரிட்டி ஜாஸ்தி, 2 பேர் மைனாரிட்டியில் இருக்கிறாங்க. மெஜாரிட்டிக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம், அப்படிதானா? எத்தனை பேருக்கு புரியுது? மெஜாரிட்டிக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்.
2 பேர் தேவ ஆவியை பெற்றவர்கள், வேற ஆவியை உடையவர்கள். அவர்கள் பேச்சு மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இந்த 10 பேர் சொன்ன உடனே எல்லாம் ஐயோ அம்மா அது போச்சே இது போச்சே இனி அவ்வளவுதான். புலம்பல். என்ன புலம்பல்? பயங்கரமான புலம்பல். உங்க வீடுகளில் இன்னைக்கு நிறைய வீடுகளில் புலம்புறீங்க. நீங்க வருமா வராதா, வாக்குத்தத்தத்தை வேற அப்பப்போ பைபிளை எடுக்கிறீங்க, வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் உள்ள இருக்கிறத யார் வாசிப்பா? ஹல்லேலூயா. யார் வாசிப்பா? புலம்பல். இது என்ன புலம்பலோ? கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத புலம்பல் இதுக்கு பேரு. ஆண்டவருடைய வார்த்தை மேல விசுவாசம் இல்லாத புலம்பல், எதிர்காலத்தை குறித்த புலம்பல். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இந்த புலம்பல். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு அவர்களிடத்துல காணப்பட்ட முதல் தடை புலம்பல். ஹல்லேலூயா. புலம்பாதீங்க, பேசாம இருங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். துர்ச்செய்தி சொன்னாலும் பரவாயில்ல. இஸ்ரவேல் சபைக்குள்ள துர்ச்செய்தி பரம்பதான் செய்யும். பரம்புனாலும் பரவாயில்ல, நீங்க பேசாம இருங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த செய்தி, கெட்ட செய்தி வந்தாலும் சரி, எந்த துர்ச்செய்தி வந்தாலும் சரி, புலம்பாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கணும், ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கணும்னா புலம்பல் முதல்ல கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, இப்பயும் புலம்பாதீங்க, புலம்பி தள்ளாதீங்க. எரேமியாவே பரவாயில்லைங்க, அவர் வெறும் 5 அதிகாரத்தோட முடிச்சிட்டாரு. நீங்க பாடுற புலம்பல் இருக்கே எல்லாம் தான் இருபுறமும் கருக்குள்ளைய பட்டயம், புலம்பி தள்ளுறது நானும் தான். இயேசுவின் நாம அப்புறம் உட்காந்து அறிக்கையிடுறது, ஏசப்பா மன்னிச்சிருங்க. ஏன் புலம்பிட்டு? அவர் பார்த்துக்குவார். சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவார். அவர் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசத்தோட சொல்லுங்க. நீங்க பிரபுக்களுங்க. ஹல்லேலூயா. அங்கெல்லாம் நீங்க இளவரசி, நீங்க இளவரசன் சொன்னோன்னே என்ன ஒரு சிரிப்பு. கேட்டு பாருங்க அஜித் பிரதர்கிட்ட, என்ன சிரிப்பு தெரியுமாங்க? ஹல்லேலூயா. எல்லா அவிசுவாசமும் சுட்டரிக்கப்பட்டுருச்சு. புலம்பல். 2வது, கானானை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு காணப்பட்ட ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணாங்க? இந்த புலம்பல் அழுக ரெண்டுமே லைட்டாக கனெக்ஷன் இருக்கு. பட் ஆனால் ஆண்டு வேற வேற வேர்டை அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறார். ரா முழுவதும் என்ன செஞ்சாங்க? நைட்டெல்லாம் அழுக. ஐயோ, யாராவது அந்த மாதிரி அழுதுருக்கீங்களா? ஏசப்பா சோத்திரம். ராத்திரியெல்லாம் அழுதுருக்கீங்களா? ஆத்துமாக்களுக்காக அழுகிறது வேற, அவருடைய சமூகத்தில் அழுகிறது வேற. ஐயோ சுதந்திரிக்க முடியலையே, போயிருமே, அவ்வளோதான் இனி நம்ம அப்படின்ட்டு அழுகிறது வேற. ஹல்லேலூயா. அந்த அழுகையெல்லாம் துருத்தியில் நிச்சயமாக 100க்கு 200% வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்கள் எதுக்காக அழுவுறீங்க ஆண்டு சமூகத்தில், அது ரொம்ப முக்கியம். அந்த பர்பஸை பார்த்து தான் அவர் சொட்டு சொட்டா கணக்கில் வைப்பார். ரா முழுவதும் என்ன செய்தார்கள்? அழுது கொண்டிருந்தார்கள். 3வது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய். இது ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் ஸ்பிரிட் இதெல்லாம். ஹல்லேலூயா. இந்த முறுமுறுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 1 கொரிந்தியர் 10:10. முறுமுறுத்தா ரிசல்ட் என்ன ஆகும்? ரோமர் 10:10 எடுங்களேன், அது அடுத்த ஃபார்முலா. ரோமர் 10:10. 1 கொரிந்தியர் 10:10 எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, முறுமுறுத்தா ரிசல்ட் என்ன, நம்ம எங்கே போவோம் அது. ரோமர் 10:10 வாங்க. பிழைத்து கொள்ளுவதற்கு ஐடியா இது. இது ஃபார்முலா. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புண்டாக அதை சுதந்திரித்து கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாயில அறிக்கை செய்யணும். ஐயா, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யணும். இதுதான் ஃபார்முலா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பு உண்டாகணுமா, ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்கணுமா, வாயில் அறிக்கை செய்யணும், முறுமுறுக்க கூடாது. ஆமென். வனாந்தர வழியா வந்து ஆண்டு வழி நடத்தி வரும்போது பல இடங்கள்ல அவங்க முறுமுறுத்தாங்க. எதுக்கெல்லாம் முறுமுறுத்தாங்க தெரியுமா? தண்ணிக்கு முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு முறுமுறுக்கிறாங்க? ரொம்ப அநியாயம். நான் சொல்றேன், செங்கடலையே 2ஆ பொளந்தாராமா, தண்ணி கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கண்ணு முன்னாடி, இந்த 2 கண்ணு முன்னாடி தான் பிளந்தாரு. ஏமே, என்னையும் தான் சொல்றேன், உங்களையும் தான், 2 பேருக்கும் தான். செங்கடலையே பிளந்த ஆண்டவர் விசாலமான இடத்தை தரமாட்டாரா?
செங்கலடையே பிளந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? எனக்காகவும் உங்களுக்காகவும் கடலையே பிளந்த தெய்வம்ங்க. ஆமென். ஹல்லேலூயா. முறுமுறுத்தாங்க. அப்புறம் எதுக்கு முறுமுறுத்தாங்க? அப்பத்துக்கு முறுமுறுக்கிறாங்க, இறைச்சிக்கு முறுமுறுக்கிறாங்க. அப்புறம் மூக்கில் அது தெவிட்டி போய் பல்லுலலாம் சிக்கி தோத்துறோம். ஹல்லேலூயா. பல்லில் சிக்கி மூக்கால தெவிட்டி எல்லாம் ஒரே போட்டார். இறைச்சியா வேணுன்ற அப்படின்னு தோத்துறோம். அந்த வேர்டெல்லாம் படித்ததுலேருந்து இந்த இறைச்சி பக்கம் எனக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பேன். ஹல்லேலூயா. எதுக்கு பேசாமல் தயிர் சாப்பாடே போதும். ஆமாம், சாப்பிட்டே இருந்தால் தான் கேட்கணும்னு தோணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் முறுமுறுப்பு. இன்னைக்கு வீட்டில் நம்ம முறுமுறுக்கிறோமா? என்ன நீங்கள் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்க? பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. முறுமுறுக்கிறதுனாலையோ குறை சொல்கிறதுனாலையோ கோல் சொல்கிறதுனாலையோ ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. நஷ்டம் நமக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. யாரை குறித்து, எந்த நபரை குறித்து, சபையை குறித்து, மற்ற நபர்களை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா. முறுமுறுக்க ஆசீர்வாதத்தை நாம் தான் இழந்து தவிப்போம். ஹல்லேலூயா. அடுத்ததாக கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்காங்க பாருங்க, சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, 2வது வசனம், எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருப்பீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துலேயே செத்துருக்க வேண்டியது தானே, இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணியிருப்பாங்க. எகிப்து தேசத்திலேயே செத்து. இந்த வார்த்தைலாம் ரொம்ப சென்சிட்டிவ். இஸ்ரவேல் ஜனங்கள் வாய் விட்டாங்க, ரொம்ப கஷ்டம் இனி. ஹல்லேலூயா. வாயின் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, சுருக்கமாக இருப்பதாக. எப்படி இருப்பதாக? சுருக்கமாக இருக்கணுங்க. எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் பதில் சொல்லணும். அப்படியே போய் கொஞ்சி கொலாவுனோம்னா பிரச்சனை நமக்கு தான். ஹல்லேலூயா. முறுமுறுத்துட்டு இருந்தோம்னா பிரச்சனை நமக்கு தான். இஸ்ரவேல் சபையார் ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை மறந்துட்டாங்க. டோட்டலா ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை மறந்துட்டாங்க. யோசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை யோசிங்க. எதை மறந்தீங்கன்னு யோசிங்க. எதுலெல்லாம் பரீட்சை பார்த்தீங்கன்னு யோசிங்க. எதெல்லாம் முறுமுறுத்தீங்க, எது இல்லாம எப்பெல்லாம் முறுமுறுத்தோம், எந்த காரியம் நடக்காம பைபிள் தொடாம இருந்தோம், வேதத்தை வாசிக்காம இருந்தோம், ஜெபிக்காம இருந்தோம். உங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்க, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும். நல்ல வேளை நம்ம அந்த இடத்துல மோசேவா இல்லை, இல்லைன்னா செத்து தொலைங்கன்னு விட்டுருக்கலாம். ஏசப்பா சோத்திரம். என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட இருதயமெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசினாருங்க. மோசேட்ட பிடிச்ச கேரக்டர் அது. ஹல்லேலூயா. இவ்வளோ தூரம் ஆண்டவரையே பேசுகிறாங்கன்னா மோசேவை பேசாமல் இருந்திருப்பாங்களா? ஆரோனை பேசாமல் இருந்திருப்பாங்களா? இவங்க பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு தான் முகங்குப்புற விழுந்துட்டாங்களாம். யாரு? மோசேவும் ஆண்டவரே. இவங்க ஆண்டவர்கிட்டயே சரண்டர் ஆகுறாங்க, முகங்குப்புற அவங்க 2 பேரும் அதை விட ட்ரெஸ்ஸையே கிழிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஆண்டவரே, உங்களை நம்பாமல் இருக்காங்களே, வார்த்தையை நம்ப மாட்டாங்களே, கண்டதையும் கேட்டுட்டு இருக்கிறாங்களே, கண்டதையும் பேசிட்டு இருக்கிறாங்களே, கண்டதுக்கு செவி கொடுக்குறாங்க, உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்களே. ஓ, கண்டதையும் பேசுறாங்க, உங்க வார்த்தை வாயில வரமாட்டீது. முறுமுறுப்பு வருது, அழுக வருது, புலம்பல் வருது, வேத வசனம் வாயில இல்ல. ஹல்லேலூயா. முறுமுறுக்கிறதுக்கோ அழுகிறதுக்கோ புலம்புறதுக்கோ 10 வசனத்தை சொல்லலாம். தேவ பலனாது கூடும், ஆவியில ஒரு உற்சாகம் உண்டாகும். ஆமென். செத்து போனா நல்லா இருக்குன்னா சாக வேண்டியதுதானே. யார் இப்ப கேட்டா? ஹல்லேலூயா. அந்த சீட்டை வேற யாராவது புறஜாதிக்காவது பரலோகத்துக்கு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. செத்து போயிடலாமா? போய் செத்து பாருங்க, அடுத்த நிமிஷமே நரகம்தான் கன்ஃபார்ம். ஆண்டவராக உங்களை எடுத்துக்கொள்கிற வரைக்கும், உங்கள் ஜீவனை உங்கள் சரீரத்திலேருந்து ஆண்டவராக எடுக்கும் வரைக்கும் ஒரு நாள் இந்த வார்த்தைகளெல்லாம் வாயில் வரவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு நல்லா பார்த்துட்டு இருப்பான். செத்து போலாம் நீ நினைக்கிறியா, போட்டு தள்ளிடுவான். ஹல்லேலூயா. எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும்
என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? எகிப்தில் செத்தா நல்லா இருக்கும். அப்புறம் என்னன்றாங்க? இந்த வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்போ இதுக்கு என்ன குறைச்சல்? இந்த வனாந்தரத்துக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்ன குறைச்சல்? இப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பணம், பதவி, காசு, பணங்கள், பணக்காரர்கள், எவ்வளவு பணபலங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கானானுக்கு உங்களை கொண்டு சேர்க்காது. அதெல்லாம் வெறும் தூசு. ஹல்லேலூயா. என்னம்மா பணம்? என்னங்கய்யா பணம்? ஹல்லேலூயா. பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும் வசனம் ஓகே தான். எல்லா தீமைக்கும் அதுதான் வேறாவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பணம் இல்லாம, பதவி இல்லாம, பொருள் இல்லாம வாழணும். இயேசுவுக்காக வாழ வேண்டும். அந்த வைராக்கியம், அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அந்த விசுவாசம் தேவை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று அந்த விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. நம்ம நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாது, அழைத்தவர் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து இருக்கிறார். உங்களையும் என்னையும் உயிரோட வச்சிருக்கிறார். வனாந்தரத்தில் போடாமல், அதாவது எகிப்தில் போடலை, காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். இல்லைன்னா பார்வோன் போட்டிருப்பான். இப்போ ஆண்டு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிற இடம் வனாந்தரம். வனாந்தரமாக இருந்தாலும் உங்களை போஷித்தவர் நடத்துகிறார். உங்கள் தேவை அவர் சந்திக்கிறார். நீங்கள் கூப்பிடுறப்ப வர்றார் அவர். நீங்கள் அழுகிறப்ப அவர் செவி கொடுக்கிறார். நீங்கள் கேட்குறப்பெல்லாம் அவர் தர்றாரு. அதை விட வேற என்ன வேண்டும் நமக்கு? ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே செத்தாலும் நலம். ஆமென். இன்னைக்கு ஆண்டு நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் இப்படி அவசரப்பட்டு வார்த்தைகளை நம்ம விடுறோம். செத்தா நல்லா இருக்கும், இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு செத்தா நல்லா இருக்கும். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு தேங்கப்பா. எங்களெல்லாம் நான் சொல்கிறேன், எகிப்திலே போட்டிருக்கணும். ஆண்டு போட்டிருக்கணும், விட்டுருக்கணும். அங்கேயே கெடை, அடிமையாக கெடை. போ, கல் தூக்கு, செங்கல் தூக்கு, கீரையை சாப்பிடு, வெங்காயத்தை சாப்பிடு. என்ன சாப்பிட்டாங்களோ அது ஒரு பட்டியல் இடுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்களில் நாங்கள் வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காயை சாப்பிட்டோம், கீரையை சாப்பிட்டோம், வேற என்னமோ மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி பீதிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெருமை பாராட்டிக்கிறாங்க. அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், எங்களுக்கு இப்போ இறைச்சி வேணும். ஆமென். இன்னும் நல்லா அந்த அதிகாரங்கள்லாம் மெடிடேட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், கொள்ளையாகும்படி கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது. எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு கிளம்பு. எகிப்துக்கு போனால் தான் புத்தி வரும்னா கிளம்ப வேண்டியது தான். வனாந்தரம் கசப்பாக இருக்குது, வனாந்தரம் கஷ்டமாக இருக்குது. பெத்லகேமில் பஞ்சம் வந்துச்சையா, பெத்லகேமில் பஞ்சம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. பஞ்சமே இருந்தாலும், தேச வறட்சியாக இருந்தாலும், உனக்கு கம்பெனிலேயே வேலை இல்லைனாலும் 3 வேளையும் கர்த்தர் உன்னை போஷித்து நடத்துவார். ஆமென். பெத்லகேமில் பஞ்சம் வந்தது உண்மைதான். என்ன செஞ்சுருக்கணும்? போகாமல் இருந்திருக்கணும். போனால் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தா. ஹல்லேலூயா. மோவாப்புக்கு போய் மோவாப்பில் எல்லா சாபத்தையும் வாங்கிட்டு வர்றா. மோவாப்பே சாபந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அது அடுத்த சாப்டர், ரூத்து வந்ததெல்லாம். அந்த சாப்டருக்குள்ளே போகாதீங்க, அது வேற தேவ திட்டம். பெத்லகேம்லேயே இருந்திருக்கணும் ஐயா, அது அப்பத்தின் வீடையா. எப்படி பெத்லகேம்லேயே இருந்துட்டு குறைவு வருதுன்னு நீ நினைக்கலாம். வனாந்தரத்தில் இருந்துட்டு எப்படி போஷிக்க மாட்டாருன்னு நினைக்கலாம். அங்கிருந்து தானே கூட்டிட்டு வந்தாரு. வனாந்தரத்தில் நீரூற்றை கொடுத்தாரு. 7-12 நீரூற்றுகளை காண செய்தாரு. மாறாவின் தண்ணீரை மதுரமா மாத்தினாரு. என் வாழ்க்கை கசப்பா இருந்ததையா, அதை மதுரமா மாற்றி நடத்தி கொண்டு வந்து என் புருஷனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை இதுவரைக்கும் கொண்டு வந்து கர்த்தர் வைத்து சமாதானத்தை கொடுத்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் செத்து போலான்னு நினைச்சோம், இன்னைக்கு ஆண்டு வச்சிருக்கிறார். அந்த நன்றி நமக்கு வேணும், அந்த நன்றி அறிவு நமக்கு வேணும், அந்த நன்றி உணர்வு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அவர் எங்கேருந்து எடுத்தார்னு அதை கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டரை விட்டு நீங்கள் தூரமாகவே போக மாட்டீங்க. சபையை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமாக போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லப்படும்? இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா? எது உத்தமம்? இல்லை பேசணுன்ட்டு ஜனங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க.
எகிப்துக்கு போகிறது உத்தமமா. உத்தமரை மறந்துட்டாங்க, உத்தமமாய் நடத்தி வந்தவரை மறந்துட்டாங்க. உத்தமமாய் பின்பற்றின யோசுவாவும் காலேபும் சட்டையை கிழிச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் உள்ளே வர்றீங்க? இமேஜின் போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தி வருகிற விதத்தை பாருங்க. மோசேயும் ஆரோனும் குப்புற விழுந்துட்டாங்க. ஊழியத்துக்கு வந்த பாவத்துக்கு குப்புற விழுக வேண்டியது தான். நல்ல செய்தி கொண்டு வந்தவங்க சட்டையை கிழிச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிப்போமா அதுக்கு கீழே. போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை, இது பொல்லாத ஆவி இது. ஹல்லேலூயா. ஒரு லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ணுறது எங்க? நரகத்துக்கு போகிறதுக்கு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தலைவன், எனது தலைவன் இயேசு ராஜன். அவரை மறந்துட்டு பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை, ஒரு ஆளை குரூப் கேங் சேர்த்திக்கிறது எங்க? பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. இந்த கேங் சேர்க்கறது, தலைவனை ஏற்படுத்துறதெல்லாம் பரலோகத்துக்கு போகிற கேட்டகரி கிடையாது. இதெல்லாம் நரகத்துக்கு போகிறது, ஆண்டரை விட்டு பின்மாறி போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைக்குள்ளேயே அப்படிதான். என்ன லீடராக மாற்றலை, உன்னை லீடராக மாற்றலை, என்ன முன்னாடி வைக்கலை. எதுக்கு? எல்லாம் எகிப்துக்கு போகிறதுக்கா? சேர்ந்து ஒன்றா சேர்ந்து. ஹல்லேலூயா. எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் என்ன செஞ்சாங்க? அதுக்குன்னு ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறமான்றத கவனம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர்கள் கானானுக்கு போகாததற்கு புலம்பல், அழுக, முறுமுறுப்பு. ஹல்லேலூயா. ஆமென். கானானுக்கு அவர்களை கொண்டு சேர்க்க முடியலை. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள அதிகாரங்கள் பார்ப்போம். அதே என்னாகமம் 14:31 வசனத்தில் ஜனங்களுடைய வாயின் வார்த்தைங்க. ஹல்லேலூயா. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க வாயில் சொன்னாங்க இல்லையா, ஆண்டவர் அதை அப்படியே செஞ்சார். வாயில் ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொன்னார், அனுமதிச்சார். வேவு பார்க்கணும்னு சொன்னாங்க, அனுமதிச்சார். இந்த வனாந்தரத்தில் செத்தால் நலமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதை அப்படியே கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. என் செவிகள் கேட்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாரு ஆண்டவர். என்ன சொன்னாங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் செவிகள் கேட்க. நம்ம பேசுறது யாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பேசுறது எங்கேயும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பேசுறது எங்கேயும் போகாதுன்னு நினைக்காதீங்க. காலேபின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால், வேற ஆவியை நீங்கள் உடையவர்களாக இருந்தால், யார் என்ன பேசுகிறாங்கன்ற டீட்டெயிலாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. அது இங்கே மட்டும் இல்லை, தேவனுடைய செவிகளிலும் அது எட்டும். என் செவிகள் கேட்க. இன்னொரு இடத்துல அந்த வசனம் இருக்குது, உபாகமத்தில் நினைக்கிறேன். என் செவிகள் கேட்க அவங்க சொன்னாங்கல்ல, இந்த வனாந்தரத்தில் செத்தால் நலமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். அவிசுவாசப்படாதீங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கானானுக்குள்ளே கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஒரு ஆள் போலைங்க, எகிப்திலேருந்து வந்த ஒரு ஆள் போல எங்க கானானுக்கு 12 பேர் போனாங்க, 10 பேர் செத்தாங்க, 2 பேர். எகிப்திலிருந்து வந்த அத்தனை கோத்திரத்திலையும் 2 பேர், யோசுவாவும் காலேபும் மாத்திரம் தேவன் சொன்ன, தேவன் வாக்கு பண்ணின அந்த கானானுக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க செய்தார். சொன்னாங்கல்ல, எங்க பிள்ளைங்கள்லாம் கொள்ளையாடி கொண்டு போயிடுவாங்க, இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தீர், இந்த கானானுக்கா கொண்டு போனீர். எந்த பிள்ளைகளை அவர்கள் கொள்ளையாவார்கள் என்று சொன்னாரோ, எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே கெட்டு போயிருங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் அதுக்கு வேணாங்க, என் பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸுக்கு வேணாம், என் பிள்ளைங்கள்லாம் யூத் மீட்டிங்க்கு வேணாம், சபை வேணாம், என் பிள்ளைக்கு வேத வாசிப்பு வேணாம், என் பிள்ளைக்கு ஜெபம் வேணாம், என் பிள்ளைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் வேணாம், சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர்மா சரியில்லை, இன்னைக்கு ஒரு சபையும் சரியில்லை, வீட்லயே உட்கார்ந்து பைபிள் படி. கொள்ளையாவார்கள். ஹல்லேலூயா.
ஆமென். நீங்க எப்படி சொல்லி வளர்த்துறீங்க? ஆமென். உங்க பிள்ளைங்க போயிடுவாங்க, நீங்களும் நானும் போறோமான்றது டவுட்டு. ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைகள் முன்னாடி தான் சொல்றாங்க, அவங்க பிள்ளைகள் முன்பாக தான் பேசுறாங்க. எகிப்திலே செத்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி, இந்த வனாந்தரத்திலே செத்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி, எங்கள் பிள்ளைகள் கொள்ளையாவார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவங்க போலைங்க, ஆனா அவங்க பிள்ளைங்க போயிட்டாங்க, சந்ததி போயிட்டாங்க. சந்ததி சுதந்திரித்து கொண்டாங்க, சந்ததி கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? நான் கானானுக்கு செல்லுவேன், நான் பரலோகத்துக்கு செல்லுவேன், நான் சுதந்திரிப்பேன், நான் சுதந்திரவாளி. எத்தனை பேர் சொல்றீங்க? அறிக்கையிடுறவங்க எல்லாம் எழுந்துருங்க பார்க்கலாம். அறிக்கையிடுறவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் என் மேல முதல்ல பிரியமா இருக்கிறாரா? ஆண்டவருக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையா அதை முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. தேவனால் பிறக்கணும். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய இரத்தம் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். அது ஏ பாசிட்டிவோ, பியோ, ஏபியோ, ஓஓ நெகட்டிவோ தேவையில்லை. டோன்ட் கேர். கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டீங்கன்னா உங்க ரத்தம் பரிசுத்தம் ஆயிருக்கணும். ஹல்லேலூயா. தேவனால் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களா டெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களை சோதித்து பாருங்க. அவிசுவாசத்தினாலே, கீழ்ப்படியாமையினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல, கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தால். வாயில அறிக்கை எடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தால் உங்க தலையில கை வைங்க, உங்க வலது கரத்தை உங்க சிரசின் மேல வைங்க, வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார். டெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சும்மா அப்படியே ஃபார்மாலிட்டிக்கு சொல்லக்கூடாது, ரியலைஸ் பண்ணணும். ஒருவேளை பிரியமில்லாதது ஏதாவது இருந்தா ரியலைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் என்ன தூரமா போயிருக்கேன், ரியலைஸ் பண்ணுங்க. உமக்கு நான் பிரியமா தான் இருக்கிறேனா? இன்னைக்கு அது முக்கியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமா இல்லை, அதனால கானானுக்குள்ள போல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்கு தடை எதுவுமே கிடையாது. செய்வினை கிடையாது, அது கிடையாது. அவங்க பேசுறாங்க. ஆசீர்வாதத்துக்கு தடை நானே தான். நான் பிரியமா இருந்தேன் அப்படின்னா என் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் தட்டி சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தால், அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை எனக்கு கொடுப்பார், கானானை எனக்கு கொடுப்பார். தேவ ஜனமே, நீ சுதந்தரித்துக் கொள்ளுகிறவன், நீ ஜெயிக்கிறவன், நீ தோற்கிறவன் அல்ல, நீ தோற்று போய் உட்கார்ந்து இருக்கிறவன் அல்ல. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடு. ரியலைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அனலைஸ் பண்ணுங்க, உங்க தவறுகளை அனலைஸ் பண்ணுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருந்தாவே போதும். ஆசீர்வாதம் நீங்க கேட்க வேண்டியதில்லை, அது தானா வரும். தேவ ராஜ்யத்தை நீங்க தேடும் பொழுது அது கூட கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வாய்களை திறப்போமா? உங்க சத்தம் வெளியே வரட்டும். யாரும் மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. உங்க சத்தம் வரட்டும். இயேசுவே, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், சபைக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் விசாலமான இடத்தை கர்த்தர் தருவார். விசாலமான இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். விசாலமான இடத்திலே என்னை தப்புவிப்பார். அது என் குடும்பமா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். காலேபு சொல்றாரு, காலேபு இடத்துல இருந்து
எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம்ம ஜெயித்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம். பிரச்சனை இஸ்ரவேல் சபையாரிடத்துல இருந்தது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் மேல இரக்கமா இருங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மேல் பிரியமா இருங்க. உமக்கு நாங்கள் பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க மேல அன்பா தான் இருக்கிறாரு. உங்க மேல அன்பா இருந்ததுனாலதான் சிலுவை பரியந்தம் வந்தார். ரத்தத்தை கொடுப்பதற்காய், ரத்தத்தை சிந்துவதற்காய், தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காய். அந்த ஜீவனை கொடுத்தவர் மேல நான் பிரியமா இருக்கிறேனா? வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. நல்ல ஆண்டோட பேசுங்க. துதிங்க, துதிங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. சும்மா யாரும் மௌனமா இருக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, எல்லாரும் ஸ்பீக் அவுட். ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. அவரோடு கூட பேசுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவர் உங்க வார்த்தையை, உங்க குரலை, உங்க பேச்சை அவர் கேட்கிறார் ஐயா. அவர் தகப்பன் அல்லவா? ஓ நான் பிள்ளை அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபனா சந்தரியா கரபௌதகனா ரீதே கரமௌசந்தரே. ஓ கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். தேவ ஜனமே, தேவ சபையே, அதை ஒரு நாள் இழந்து போக கூடாது. இஸ்ரவேல் சபையார் இழந்து போனார்கள். ஓ ரெண்டு பேர் மாத்திரமே, மற்ற எல்லாரும் இழந்து போனார்கள். கானானை இழந்து போனார்கள். தேவன் வாக்கு பண்ணின, தேவன் வாக்கு கொடுத்த, தேவன் உடன்படிக்கை செய்த ஓ கானானை அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை. சோதரமையா, நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேமானா சந்தரியா கர பௌதகனா ரீதே கர மௌசந்தரியா கர பலதனமா. ஓ யாரு கண்களை திறந்து பார்க்காதீங்க. அவரோடு கூட பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஓ கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சுதந்திரிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஓ உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். கர்த்தர் சுதந்திரிக்க உதவி செய்வார். தேவ பிள்ளையே, உனக்காய் அவர் வைத்திருக்கிற திட்டம், உனக்காய் அவர் வைத்திருக்கிற நோக்கம், இந்த உலகத்திலே உனக்காய் அவர் வைத்திருக்கிற ஓ தேவ திட்டம் நிறைவேறும். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. அவரிடத்துல ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ரபனா சந்தரியா கரம உதகனா ரீதே கரா லவ் சந்தரியா கரபலபா. ஓ உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். ஓ காலேபுக்குள்ள இருந்த அந்த ஆவி ஓ சபை முழுவதும் ஊற்றப்படுவதாக. இந்த வேளையில வேறே ஆவியை உடையவர்களாய் ஆண்டவரே மற்ற சபைகளுக்கு, எங்கள் சபைகளுக்கு வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பீராக. ஓ காலேபின் ஆவி ஊற்றப்படுவதாக. ஓ வேறே ஆவியினால் தேவன் நிரப்புவீராக. உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஷமரதன கரமலமா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுகிறீங்க? விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி. அந்த விசேஷித்த ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வேற ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ சந்தராதனா கரமலமா. நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே. ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் மேலே தங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.